Hi everyone. Today let's talk about something super important to your eyes. நமக்கு அனீமியானா என்னன்றது தெரியும். அனீமியானா லோ ஹீமோகுளோபின். ஸோ ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து நம்மளோட உடம்புல ரொம்ப குறைவாயிடும். அந்த அனீமியா கண்ணை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு, டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி பிளட் வெசல்ஸு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு கண்ணுக்கு ஆக்சிஜன் குறைவாக தான் போய் சேரும். இப்போ அனீமியா இருந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப குறைவாக போய் சேரும். ஸோ ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அந்த ரெட்டினல் டிஷ்யூஸ் என்ன பண்ணுன்னா, ஆக்சிஜன் தேவைன்னு சொல்லி அடுத்த லெவல் ஆஃப் டயபெட்டிக் ரெட்டினோபதி, அட்வான்ஸ்டு டயபெட்டிக் ரெட்டினோபதி, தட் இஸ் ப்ராலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். நியூ பிளட் வெசல்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த நியூ பிளட் வெசல்ஸ் வந்து நம்ம கடவுள் கொடுத்த பிளட் வெசல்ஸ் போல் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ அதனால் நம்ம இருமுனா, தும்முனா, இல்லை ஏதாவது இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தம் கட்டி ஏதாவது வேலை பார்த்தா அது கண்டிப்பாக வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆர் ஈவன் வித்தவுட் எனி ஆஃப் தீஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இட் மே ப்ளீட். ஸோ இட் வில் அக்ரவேட் த டயபெட்டிக் ரெட்டினோபதி. ஸோ ட்ரீட்டிங் அனீமியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு மாத்திரம் இல்லை. இப்போ குளோக்கோமா எடுத்துக்கிட்டிங்கன்னா, குளோக்கோமாவில் ஆப்டிக் நர்வ் நியூரோபதின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்டிக் நியூரோபதி முன்னாடி வந்து ஐ ப்ரெஷர் அண்ட் குளோக்கோமான்னு ரிலேட்டடாக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ டெஃபினிஷன் ஹஸ் சேஞ்ச். குளோக்கோமா இஸ் நத்திங் பட் ஆப்டிக் நியூரோபதி. ஸோ அந்த ஆப்டிக் நர்வ் ஹெட்டுக்கு பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சது, ஆக்சிஜன் குறையுது அப்படின்னா டேமேஜ் அதிகமாகும். ஸோ ப்ரொக்ரெஷன் அதிகமாகும். ஆல்ரெடி குளோக்கோமா பேஷண்ட்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு அனீமியா இருக்குது, அனீமியா ட்ரீட் பண்ணாமலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் ரொம்ப வேகமாக போகும். ஸோ குளோக்கோமாவில் சைடு விஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ வேகமாக அவங்களுக்கு டனல் விஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அனீமியாவையும் நீங்கள் டெஃபினட்டாக ட்ரீட் பண்ணணும். அனீமியாவை எப்படி ட்ரீட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். டயட்டில் அயன் ரிச் ஃபுட்டு நிறைய எடுத்துக்க வேண்டியிருக்கும். கீரை அண்ட் நான்வெஜ்ஜில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிவர், அந்த மாதிரி ரெட் மீட், அதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். அண்ட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இஸ் டயட் மாத்திரம் போதாது, யூ நீட் டயட்ரி சப்ளிமெண்ட். ஸோ அயன் டேப்லெட்ஸ். இது கூட நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் ஆர் சிட்ரஸ் ஃப்ரூட் ஜூஸ் லைக் லெமன் ஜூஸோடு சேர்த்து குடிச்சிங்கன்னா அப்சார்ப்ஷன் வில் பி டெஃபினெட்லி பெட்டர். And it's very important that you do not take these iron tablets along with milk or coffee or tea because அது வந்து absorption retard பண்ணும், slow பண்ணும். So take it along with an orange juice and not with a milk. Thank you very much.